தமிழர்கள் தமக்கென்று உள்ளதை ஒரு கால விளக்க சம்மதிக்க மாட்டார்கள். காஞ்சிபுரம் நடராஜன் அண்ணாதுரை இந்த பெயருக்கு உரியவர் காஞ்சிபுரத்தில் ஒரு எளிய நெசவாளர் குடும்பத்தில் 1909ஆம் ஆண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி பிறந்தார். அப்போது அது அடுத்த தெருவுக்கு கூட செய்தி இல்லை. நடராஜன் பங்காரு அம்மாள் இணையருக்கு ஒரு மகன், அவ்வளவுதான். ஆனால் 1969 பிப்ரவரி 3ஆம் தேதி அவர் இறந்தபோது அது பல கோடி மக்களுக்கு பெருந்துயரம். அண்ணாவின் இறுதி ஊர்வலத்துக்காக சென்னையில் குவிந்தவர்களின் எண்ணிக்கை 1.5 கோடி என மதிப்பிடப்பட்டது. இந்த எண்ணிக்கை கின்னஸ் உலக சாதனை புத்தகத்திலும் பதிவானது. சாமானிய பிறப்புக்கும் சாதனை மரணத்துக்கும் இடைப்பட்ட அண்ணாவின் வாழ்க்கையானது வரலாற்று திருப்பங்கள் நிறைந்தது மட்டுமல்ல, வரலாற்றை திருப்புவதாக அமைந்ததும் கூட. யார் இந்த அண்ணா? சமூக நீதி, மாநில உரிமை, மொழி உரிமை தொடர்பான சிந்தனையாளர். அந்த சிந்தனையை வெற்றிகரமாக அரசியல்படுத்தியவர். அப்படி அரசியல்படுத்துவதற்காக மேடை, பத்திரிகை, நாடகம், சினிமா, நூல்கள் என்று எல்லா ஊடகங்களையும் கையில் எடுத்து அதற்கு புதிய தோற்றமும் உள்ளடக்கமும் தந்தவர். இந்த ஊடகங்களில் பிற திராவிட இயக்க படைப்பாளிகளும் அணியணியாக நுழைந்து தனித்துவமான ஒரு பாரம்பரியம் உருவாக காரணமாக இருந்தவர். காங்கிரஸ் அல்லாத கட்சி ஒன்றின் சார்பில் இந்தியாவின் முதலமைச்சரான 2வது தலைவர். தமிழ்நாட்டில் இடையறாமல் நடந்து வரும் 53 ஆண்டுகால திராவிட ஆட்சிகளின் ஆட்சிக்கு அதன் மூலம் அடித்தளம் எட்டவர். நவீன தமிழின் மீது, மக்கள் புழங்கும் தமிழின் மீது அண்ணா செலுத்தியிருக்கும் தாக்கம் அளப்பரியது, பெரிதாக ஆவணமாக்கப்படாதது. எல்லாவற்றுக்கும் மேலாக உலகில் தமிழர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் ஓர் நிலப்பரப்புக்கு அதன் முகவரியாக விளங்கும் தமிழ்நாடு என்ற பெயரை சூட்டியவர் அண்ணா. தங்களை ஒரு தனித்த தேசிய இனமாக உணரத் தொடங்கிய தமிழர்களின் அரசியல் அபிலாஷைகளுக்கு அசைக்க முடியாத ஓர் அங்கீகாரமாகிவிட்டது இந்த பெயர். அண்ணா என்ற பெயர் ஒரு பண்பாட்டின் குறியீடாகிவிட்டது. அது ஒரு வரலாறாக, அடையாளமாக கொண்டாடப்படுகிறது. அவரது பெயரில் கட்சி, பல்கலைக்கழகம், விமான நிலையம், சாலை, நூலகம் என்று ஏராளமான நிறுவனங்கள் உள்ளன. ஆனாலும் கூட நவீன தமிழ்நாட்டின் மொழி, அரசியல், பண்பாடு ஆகியவற்றின் மீது அவர் செலுத்திய தாக்கத்தின் பரிமாணத்தோடு ஒப்பிடும்போது இந்த அங்கீகாரம் குறைவே. இந்த தாக்கம் ஆதரவாளர்களால் மிகவும் கொண்டாடப்படுகிறது, விமர்சகர்களால் கடுமையாக தாக்கப்படுகிறது என்பது வேறு கதை. துடிப்பும் பரபரப்பும் விவாதங்களும் நிரம்பிய அவரது வாழ்க்கையை அதன் இயல்பில் சுருக்கமாக அறிமுகம் செய்யும் முயற்சியே இந்த காணொளி. மிக எளிய குடும்பத்தில் பிறந்த அண்ணா தமது சித்தி ராஜாமணி என்பவராலேயே வளர்க்கப்பட்டார். அவரது குடும்பம் கடவுள் நம்பிக்கை மிகுந்த குடும்பம். எனவே இயல்பிலேயே அண்ணாவும் சிறுவயதில் கடவுள் நம்பிக்கை மிக்கவராகவே இருந்தார். பின்னாளில் தமிழ்நாட்டின் பிரபலமான நாத்திக தலைவரான அண்ணா சிறுவயதில் பிள்ளையார் பக்தர் என்ற தகவலை தெரிவிக்கிறது அண்ணாவின் வளர்ப்பு மகன் டாக்டர் பரிமளம் எழுதிய அண்ணா வாழ்க்கை வரலாறு நூல். காஞ்சிபுரம் பச்சையப்பன் பள்ளியில் பள்ளிப்படிப்பை முடித்த அண்ணா சென்னை பச்சையப்பன் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார். மிக சாதாரணமான